சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி அவல் மிக்சர். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் மிக்சர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அவல் 1/4 கிலோ, கருவேப்பிலை 2 கொத்து, பொட்டுக்கடலை 50 கிராம், முந்திரி 10 கிராம், இந்த மாதிரி உடைச்ச முந்திரியா எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை 50 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே பொரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அரிக்கரண்டி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே காமிச்ச அந்த அரிக்கரண்டியை எண்ணெய்க்குள்ளே வச்சுடுங்க. இதில் வேர்க்கடலை 50 கிராம் அதை உள்ளார போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிட்டிங்கன்னா அவல் பொட்டுக்கடலை இதெல்லாமே எடுக்கிறதுக்குள்ளே கருகிடும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அரிக்கரண்டிக்கு மேலே எண்ணெய் வர மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேர்க்கடலை இந்த மாதிரி பொரிஞ்சிடும். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து பொட்டுக்கடலை 50 கிராம், இதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துருங்க. அடுத்ததாக அவல் 1/4 கிலோ அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இது பொரியும் போது இந்த மாதிரி எலும்பி வரும் நிறையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. டக்குன்னு பொரிஞ்சிடும், ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. இது போல் எல்லா அவளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா அவளையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இதுவும் நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சது எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் கொஞ்சமாக காரம் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அவல் மிக்சர் ரெடி. எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கடையில் வாங்குறது தேவையில்லை, வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நம்மளோட அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை செய்யறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்பட்டுச்சு. சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சனால நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.